இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவ இல்லாம தவிச்சிட்டு இருக்கான்னு சொல்றாள்ல, வா போய் அவனை பார்த்து என்ன பண்ண பார்க்கலாம். ஏய், அதுங்களையும் வர சொல்லு. அம்மா என்ன என்ன சொல் யோ அக்கா போலாக்கா. மாமா போயிட்டு வரோம். கர்ணா, என்னண்ணா? நீ ஏதோ இந்த வீட்டை விட்டு போனதுலேருந்து அவன் நினப்பாவே நீ இருக்கன்னு சித்ரா என்கிட்ட சொன்னான். என்னடா அவளை மறக்க முடியலையா? இல்லைண்ணா, அது நான் எங்கே கிளம்பிட்ட? அவள் இங்கே இல்லைன்ற வருத்தத்தில் நேராக போய் பார்த்து பேசலான்னு போறியா? யோசிச்சு பார்த்தா நானும் கொஞ்சம் அவசரப்பட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோமோன்னு இப்போ தோணுது. என்ன இருந்தாலும் நீ என் தம்பி தானடா. உன் ஆசைக்காகவும் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருடைய ஆசைக்காகவும் போய் அவளை திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம். கிளம்பு. அண்ணா, என்னென்ன பேசுற? அப்பதான் ஒரு ஆளு தலை முழுகுன அவளை திரும்பவும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர சொல்றீங்களா? அவன் எப்படியாவது போய் தொலைட்டனே. ஏய், இவ யாரா? நம்ம கர்ணா. என்ன இவரு? இவனுக்காக பண்ணாம வேற யாருக்காக பண்ண போறோம்? அண்ணா, அவனால இந்த வீட்டுல என்னென்ன பிரச்சனை வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? திரும்ப ஏன் அவளை கூட்டு வரணும்னு சொல்றீங்க? ஏ தேவா, நான் ஒரு முடிவு எடுத்தா அது சரியா இருக்கும் நம்புறியா? நம்புறேண்ணே. அந்த மாதிரி தான் இதுவும். நான் முடிவு பண்ணிட்டேன். நாம இப்பவே கிளம்பி போவோம். எல்லாரும் வண்டியில இருங்க. எல்லாருமே சேர்ந்து போய் கூட்டிட்டு வருவோம். இதுக்கு முன்னாடியும் சித்ரா கேட்டதுனால தான் கர்ணாவை ஸ்டேஷன்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அதே மாதிரி சித்ரா இந்த தடவை இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறா. அதையும் நிறைவேற்றிடுவோம். இல்லையே, இவங்க இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஏதோ தப்பா இருக்கே.